நண்பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாடை நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நான் அன்பாக்சிங் பண்ண போகிற ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா நான் 2018 வாங்கினேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் வந்து ஆடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன், 2018 எடுத்தேன். இப்போ 2020 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோவில் தான் அந்த ட்ரைபாடு இருக்கு. இப்போ கூட நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த ட்ரைபாடும் என்கிட்ட இல்லை. இந்த ட்ரைபாடு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம தமிழ் சொல்ற டெக் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன், ஆல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும். இப்போ வீடியோ பார்க்கலாமா? இந்த ப்ரொஃபஷனல் ட்ரைபாடு டிஜிட்டிக்கோடது. டிஜிட்டிக்கில் கம்மியான பட்ஜெட்லேருந்து நிறைய ட்ரைபாடு இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைபாடு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டுடியோக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பட்ட ப்ரொஃபஷனல் ட்ரைபாடு. நீங்கள் பெரிய பெரிய DSLR வீடியோ கேமெல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்னுடைய கையில் இருக்க மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா DTR 510VD Pro Plus தான். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளாண்டு நம்மளுடைய ட்ரைபாடை வெளியே எடுக்கலாம். ட்ரைபாடு பேக்கை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவரையும் நம்ம ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே தெரியுது ஒரு பெரிய பேக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சூப்பராக ஒரு பேக்குங்க. பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னது வரைக்கும் இந்த பேக் எங்கிட்ட இருக்குது. பட் நான் இந்த ட்ரைபாட் அதிகமாக வெளியே கொண்டு போகாதனால இந்த பேக் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகலாம். இந்த பேக்லேயே டிஜிட்டிக்னு அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணலாம். உள்ளால ஒரு சின்ன கவரில் வந்து ஸ்பேனர் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பேனர் ப்ளஸ் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்ம அந்த ட்ரைபாடில் இருக்க ஹெட்டை கலத்தி ரிமூவ் பண்ணிட்டு வேற ஹெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூடு ஹெட் தனியாக பை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி அதுக்கு டேமேஜ் ஆகாதபடி தனியாக கொடுத்துருப்பாங்க. அதையே நம்ம கலத்திடலாம். ட்ரைபாடு கூடவே ஹேண்டில் தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சு தரேன். ஸோ ஹேண்டில் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் 9 kgன்னு போட்டிருந்தாங்க இந்த ட்ரைபாடு. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 kg எல்லாம் வராது. கேஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட், என்ன விட ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. என் ஸ்டுடியோவில் தான் இருக்குது. அடிக்கடி வெளியே எடுத்துகிட்டு போக எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. ட்ரைபாடுனாலே ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அசையக்கூடாது. தான் ட்ரைபாடு. சின்ன சின்ன அந்த 1500 ட்ரைபாடு, 2000 ட்ரைபாடெல்லாம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் காற்றடிச்சாலே அசையும், அந்த அளவுக்கு இருக்கும் சேக்னஸ். பட் இதுலேயே ட்ரைபாடு நல்ல வெயிட்டாக இருக்கனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ 2 லாக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் லென்த்தும் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹேண்டில் மாட்டலாம். ஹேண்டில் மாட்டுறதுக்கு 2 பக்கமாக மாட்டலாம், ரைட்டும் மாட்டலாம், லெஃப்ட்டும் மாட்டலாம். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த இடத்துல மாட்டி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதோட ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சுற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, அதாவது ரொம்ப ஃப்ளூடு ஹெட்னால பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சுற்றும் போதெல்லாம் எந்த ஒரு சேக்னஸும் இருக்காது. ஒரு சில ட்ரைபாடெல்லாம் சுற்றும் போது விட்டு விட்டு போகும், டிக்கு டிக்கு டிக்குன்னு விட்டு விட்டு போகும். பட் இது ஃப்ளூடு ஹெட்னால பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் அப்படியே நீங்கள் மெதுவாக மூவ் பண்ணாலே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்ட் கொடுத்துருப்பாங்க, கேமரா மவுண்டு. ஸோ அதை வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து எடுத்தால் தனியாக வீடியோ வந்துடும். பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இழுத்திங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதில் வந்து உங்களுடைய DSLR கேமரா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ கேம் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய வீடியோ கேம். அந்த வீடியோ கேம் கூட இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ளூடு ஹெட்டோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரூ இருக்கும். அதை நீங்கள் கலத்தினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டு ஃபுல்லாக வந்து ஆடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அதை நேராக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரைபாடு நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நீங்கள் பார்த்துக்க முடியும். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இந்த ட்ரைபாடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு சின்ன ஏரியாவில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, இல்லை வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ட்ரைபாட் நீங்கள் கொண்டு வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஒரு நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா இதை ஆக்குப்பை பண்ணிடும். அந்த அளவுக்கு அதோட 3 காலும் பார்த்தீங்கன்னா விரிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் மோனோபேட் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. DSLR கேமராவுக்கு மோனோபேட் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுறாங்க. பட் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,000 15,000 ரூபாய்க்கு நல்ல மோனோபேட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 4,900 ரூபாய் 5,200 ரூபாய் சம்திங் இருந்துச்சு. இப்போ வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க். உங்களுக்கு இந்த ட்ரைபாடு வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைபாடு எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே அதிகமாக கொண்டு போக மாட்டீங்க, உங்கள் ஸ்டுடியோவில் தான் ஃபிக்ஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸ்டுடியோக்குள்ளே வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, வித்தியாசமான ஆங்கிளில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே. ப்ரொஃபஷனல் ட்ரைபாடு பேசிக் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகணும் அப்படின்னா நீங்கள்
நீங்கள் மோனோபேடு ப்ளஸ் ட்ரைபேடு இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரைபேட் தான் நீங்கள் வாங்கியாங்கன்னா அந்த மாதிரி ட்ரைபேட் வேணும் அப்படின்னா கூட அதில் அந்த டைப்பில் இருக்க ஒரு பெஸ்ட் ட்ரைபேட் நீங்கள் வீடியோ கேட்கல கொடுத்துருக்கேன், அதுவும் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன். ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த வீடியோ நான் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த வீடியோன்னு சொல்கிறீங்க, போய் சொல்லாதுங்க, இப்போ தானே எடுத்தீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ வேணும்னா கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ ஃபுட்டேஜும் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். மதுரை பை பை.